சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே சீதா மீனா கிட்ட, அக்கா ஏற்கனவே அம்மாவும் நீயும் என் கல்யாண விஷயத்தை பற்றி நிறைய முறை பேசுனீங்க. நான் தான் பதில் பேசாமல் இருந்தேன். நான் சொன்னேன்ல, அந்த அருணை பார்க்குறதுக்கு நீயும் மாமாவும் வரணும். இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அருணை பிடிச்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் சம்மதம் சொன்னாதான் என் கல்யாணம் நடக்கும்க்கா. அதனால் அம்மாவுக்கு இப்போதைக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். நீங்களே வந்து அருணை பாருங்கள். மாமா கிட்ட இதை பற்றி பேசி நீ தான்க்கா நாளைக்கு நான் வேலை பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு மாமாவையும் கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல சீதா, அந்த அருண் யாருன்னு இப்போயாவது எங்ககிட்ட சொல்லணும், அவரை காமிக்கணும்னு நினச்சியே. அம்மா இப்போ கூட உன் கல்யாணத்தை பற்றி தான் பேசிட்டு போகிறாங்க. சீதாவுக்கு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடு செய்யணும், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு மட்டும் அந்த அருணை பிடிச்சிருந்தா சீக்கிரமாகவே உனக்கு பிடிச்ச அந்த அருணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நீ கவலைப்படாமல் இரு. இதை பற்றி பெருசாக உன் மாமா முத்துக்கிட்ட நான் இது வரைக்கும் பேசலை. இதை பற்றி சொன்னாலும் அவர் சந்தோஷப்படுவார். நாங்கள் நாளைக்கு நீ சொன்ன இடத்துக்கு வந்துடுவோம், கவலைப்படாமல் இரு சீதா அப்படின்னு சொன்ன மீனாவும் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு அங்கேருந்து தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. முத்துவும் சவாரி முடிச்சுட்டு அங்கே வந்ததால் சீதாவே இப்படி சொல்லி கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லிட்டா. இதை பற்றி நம்ம வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கும்போது தனியாக முத்துவை கூட்டிகிட்டு போய் மீனா வந்து பேசுகிறாங்க. ஏங்க, உங்ககிட்ட இதை சொல்லணும், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, யாரை பற்றி? என்ன இந்த பார்லமாவை பற்றி சொல்ல போறியான்னு கேட்க, அதெல்லாம் இல்லைங்க, நாம் எதுக்கு பார்லமாவை பற்றியும் அந்த மனோஜை பற்றியும் யோசிக்கணும். என் தங்கச்சி சீதா ஒருத்தரை விரும்புகிறா. அது மட்டும் இல்லை, அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. இது என் அம்மாவுக்கு கூட தெரியாது. இத்தனை நாள் இந்த உண்மை எனக்கு தெரியும், உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ சீதா தான் விரும்புகிற அந்த ஆளை பார்க்கறதுக்காக கூப்பிட்ருக்கா. நாளைக்கு கோயிலுக்கு நம்ம 2 பேரும் போகணும். சீதா யாரை தான் விரும்புகிறா, யாரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான்னு பார்த்துட்டு சீதாவை பற்றி சொன்னது மட்டும் இல்லாமல் யாருன்னு அவரை பற்றியும் நல்லா விசாரிச்சுட்டு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடை செய்யணுங்க. சீதாவே விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறானா கண்டிப்பாக அவர் பார்த்துருக்க ஆளும் ரொம்ப நல்ல ஆளாக தான் இருப்பார். இத்தனை நாள் கல்யாணமே வேண்டான்னு சீதா சொல்லிகிட்டு இருந்தா. இப்போ அவர் விரும்புகிற அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மீனா சொன்னதை கேட்டு முத்து முதல்ல பேரதிர்ச்சியோடு பார்த்தாலும் உடனே மீனா கிட்ட, ஏன் மீனா, சீதாவா விரும்புகிறதா நீ சொல்கிற? என்னால் நம்பவே முடியல. முதல்லே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போகிறேன்? சீதாவுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைப்போன்னு நானும் தானே காத்துட்ருக்கேன். சீதாவுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துட்ருக்கேன். நம்மளால் முடிஞ்ச அளவு நகையெல்லாம் போடணும்ல அப்படின்னு பொறுப்பாக பேசுகிறாரு முத்து. இதை பார்த்து மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க, நாளைக்கு சவாரியெல்லாம் வேண்டாம், முதல்ல அந்த கோயிலுக்கு போகணும், சீதா யாரை விரும்புகிறான்னு பார்க்கணும், அதுக்கப்புறமா நம்ம வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக சீதாவுக்காக இதை கூட செய்ய மாட்டோமா என்ன? இந்த சீதா விரும்புகிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானே அந்த மாப்பிள்ளை யாருன்னு பேசி கல்யாணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பேன். இப்போ ஒன்றும் பரவாயில்ல, நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா போய் பார்த்துட்டு வருவோம் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு முத்து. ரோகிணி வாங்கிட்டு வந்த சிட்டி கொடுத்த நகையை முதல்ல விஜயா வேண்டான்னு சொன்னாலும், இந்த நகை ரோகிணியால் தானே எனக்கு வந்திருக்கு, நானே எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நான் ரோகிணிக்காக இந்த நகை வேணும்னு எடுக்கலை. ஆனால் மனோஜ் ஆசையாக இந்த நகை நீங்கள் போட்டால் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால தான் என் பையன் மனோஜுக்காக இந்த நகையை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க ரோகிணி நினைக்கிறாங்க, விஜயா அத்தைக்கிட்ட பணம் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, நகை கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. எப்படியோ மனசு மாறி என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டு நிம்மதியாக இந்த வீட்டில் என்னை வாழ விட்டால் சரிதான். இவங்களுக்காக இன்னும் என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கோ தெரியல. நகையை பார்த்த உடனே வேண்டான்னு சொன்னவங்க இப்போ நகை தான் முக்கியம்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. விஜய் அத்தையை பற்றி எனக்கு தெரியாதா? நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுவாங்க. இதே மாதிரி ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவு விஜய் அத்தைக்கு பணம் நகைன்னு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் சீக்கிரமாக விஜய் அத்தையோட மனசை மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணி நினைக்கிறாங்க. சந்தோஷத்துலேயும் இருக்காங்க. முத்துவும் மீனாவும் காலையில் சீக்கிரமாகவே சீதா சொன்ன இடத்துக்கு போகணும், அருணை பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த விஜயாவும், மீனா காலையிலேயே கிளம்பிட்டியா? உனக்கு வேறு வேலை இல்லை? பூ கொடுக்கறது தான் முக்கியம்னா உன் அம்மா வீட்லேயே இருக்க வேண்டியதானே? இப்போ என்ன வேலையாக 2 பேரும் ஒன்றா கிளம்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே அண்ணாமலையும், இது என்ன, மீனாவும் முத்துவும் வெளியில் போனால் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும், எங்கே போகிறாங்கன்னு உனக்கு தெரியணுமா? வேலை விஷயமா போவாங்க, எதுக்காக இப்படிலாம் பேசுகிற? மீனா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் வெளியில் போவான்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது கேட்கணுமேனு கேள்வி கேட்டு அப்புறம் நீ அவமானப்பட்டு நிற்காத விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும், அப்பா நான் ஒன்றும் சவாரிக்கும் போகலை,
மீனா பூ கொடுக்கவும் போகலை. ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் போகிறோம்ப்பா, என்ன ஏதுன்னு வந்து சொல்கிறோம். மீனாவை திட்டலனாதான் அம்மாவுக்கு அன்னைக்கு நாளே சரியா இருக்காதே. அதான் எப்பயும் போல பேசுகிறாங்க. நீ வா மீனா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அண்ணாமலையும், ஆமாம்மா மீனா, உன் மாமியார் விஜயாவை பற்றி தெரியும்ல, நீங்கள் சந்தோஷமாக கிளம்பியிருக்கீங்க. சரிம்மா, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு அண்ணாமலை பேசி அனுப்புகிறாரு. விஜயா உடனே சொல்கிறாங்க, ஏங்க ரோகிணியாவது நான் கோவப்படுறேன்னு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து தரா. ஆனால் அந்த மீனாவும் முத்துவும் சம்பாதிக்கிற பணத்தை அவங்களே வச்சுக்கிறாங்க, வீண் செலவு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மீனா சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் அவங்க அம்மா கிட்டேயும் தம்பியோட படிப்பு செலவுன்னு எல்லாத்தையும் வீணாக செலவு செய்கிறா. மாடியில் இப்போ வரைக்கும் ஒரு ரூம் கூட கட்ட முடியல. இவளெல்லாம் மருமகளாக வேற ஏற்றுக்கிட்டு நான் நல்லபடியாக சிரித்து பேசினா அவ்வளவுதான். ஏதோ மீனா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா, பொறுப்பாக வீட்டை கவனிச்சிக்கிறாளேன்னு தான் நான் அமைதியாக இருக்கேன். இல்லைனா இந்த மீனா அந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு உங்கள் பையன் முத்துவையும் எனக்கு பிடிக்காத மீனாவையும் எப்பயோ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போக, விஜயா என்னைக்கும் திருந்தவே மாட்டா. பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறால, இந்த பணத்தாலேயே ஒரு நாள் அவமானப்பட்டு நிற்க போகிறா விஜயா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. மீனாவும் முத்துவும் இங்கே சீதா சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. உடனே இங்கே முத்து சொல்கிறாங்க, பரவாயில்ல, சீதா இப்படி ஒருத்தரை விரும்புவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே இங்கேன்னு சீதாவுக்காக மாப்பிள்ளை தேடணும், சீதாவுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் சீதாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆள் கிடச்சிருக்காங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு செஞ்சிட வேண்டியதா மீனா. இனி கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கவே கூடாது. உன் தம்பிக்கும் நல்லபடியாக வேலை கிடைக்க போகுது. சீதாவும் இப்போ ஏதோ கை நிறைய சம்பாதிக்கிறாள்ல, கல்யாணத்தை சீக்கிரமாக செஞ்சு வைக்கணும். அப்போ தான் உன் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த கோயிலுக்கும் போகிறாங்க. இங்கே சீதாவுக்கு மீனா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சீதா, நான் வந்துட்டேன், நீ எங்கே இருக்கேன்னு கேட்க, அக்கா நானும் இங்கே கோயிலில் தான்க்கா இருக்கேன், இருக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏற்கனவே சீதா வந்ததால் ரொம்ப நேரமாக ரொம்ப சந்தோஷமாக அருண்கிட்ட பேசிகிட்டு இருந்த சீதா, என் மாமாவும் அக்காவும் வந்திருக்காங்க, அவங்க உங்களை பார்த்தா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. உங்களை என் மாமாவுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன, கல்யாணம் ஏற்பாடு செஞ்சிட வேண்டிதான். என் மாமா அக்கா தான் இதை பற்றி என் அம்மா கிட்ட பேசணும்னு நினச்சேன். இன்றைக்கி நீங்களும் என் மாமாவும் அக்காவும் நேராகவே பார்க்க போகிறீங்க. உங்களை கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். என் மாமா அக்காவை பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சி போய் அவங்கக்கிட்ட நல்லா பேசுவீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. ஆமாம், அதான் உன் மாமாவை பற்றி நல்ல விதமாக எப்பயுமே சொல்லிகிட்டு இருப்பல்ல, எனக்கும் அவரை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நீ மனசு மாறி இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய உன் அக்கா மாமாவை வர வைப்பேன்னு நானே எதிர்பார்க்கல சீதா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அருணும் அங்கே பேசிகிட்ருக்க. உடனே அங்கே சீதா வராங்க. அக்கா வாக்கா, அருண் வந்துட்டாருக்கா, நீ அவரை பார்க்கணுன்றதுக்காக தான் மாமா உங்களையும் வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அருண் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அருணும் சீதா பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அருணை பார்த்த உடனே மீனா முத்து ரொம்ப பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே சீதாவும், அக்கா இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்த என்னக்கா இப்போ அருணை பார்த்த உடனே 2 பேரும் சந்தோஷமே இல்லாமல் நிற்கிறீங்க? மாமா என்ன மாமான்னு கேட்க, இங்கே அருணும் முத்துவை பார்த்த உடனே என்ன செய்யணும்னு தெரியாமல் கோவமாக முறைக்கிறாரு. இந்த முத்துவால் தான் வேலை இல்லாமல் இருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த முத்துவால் தான் எனக்கு நிறைய பிரச்சனை வருதுன்றது சீதாவுக்கு தெரியும். ஆனால் இந்த முத்து தான் சீதாவோட மாமாவா, அப்போ இவங்க தான் சீதாவோட அக்காவா அப்படின்ற மாதிரி பேரதிர்ச்சியோட அருணும் பார்க்கும்போது இங்கே முத்து ரொம்ப கோவமாக, சீதா இந்த ஆள் யாருன்னு கேட்க, என்ன மாமா, நான் தான் சொன்னேன்ல ஒருத்தரை விரும்புகிறேன்னு, அந்த ஒருத்தர் இவர் தான். இவர் பேர் அருண், போலீஸாக இருக்காரு, ரொம்ப நல்லவர் மாமா, நேர்மையாக வேலை செய்வார். ஆனால் என்ன, இவரோட வேலையை ஒருத்தர் செய்ய விடாமல் பிரச்சனை செய்கிறாராம். அது யாருன்னு தெரியல. ஆனால் அருணை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இவரை விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மாமா நீங்கள் எப்படி எங்கள் குடும்பத்துக்கு உதவி செஞ்சு நல்ல ஒரு மருமகனாக இருந்து என் குடும்பத்தை பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களை மாதிரியே தான் இந்த அருணும் ரொம்ப நல்லவர் மாமா அப்படின்னு பேசிகிட்ருக்க. இங்கே மீனா சொல்கிறாங்க, சீதா அமைதியாரு, உன் மாமா முத்து மாதிரி இந்த அருண் ஒன்றும் நல்லவர் இல்லை. இந்த அருணை பற்றி தெரியாமல் நீ தான் தப்பாக பேசுகிற. உன்னை ஏமாத்திட்டுருக்காரு. உன்னை நம்ப வச்சு ஏமாத்துகிற அருண் கூட நீ எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் சம்மதம் சொல்வோன்னு நீ எதிர்பார்க்காத. இந்த அருண் யார் தெரியுமா? உன் மாமாவுக்கு இந்த அருண் என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சுருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு மீனா பேச ஆரம்பிக்க திரு திருன்னு முழிக்கிறாங்க. இங்கே வந்து சீதா, இங்கே அருண் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இங்கே உடனே முத்து கோவமாக பதில் பேசாமல் அருணை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்க, இங்கே சீதா கண் கலங்கிக்கிட்டே, அக்கா என்னக்கா சொல்கிற? இந்த அருணால் நம்ம மாமாவுக்கு பிரச்சனை வந்ததா? எப்படி தான் பிரச்சனை வந்தது? அருண் உங்களுக்கு என் மாமாவை முன்னாடியே தெரியுமா?
நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. தெளிவாக யாரும் உண்மை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி என்ன தான் நடந்துச்சு எனக்கு தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சீதா அழுகுறாங்க. உடனே முத்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ ஏன் சீதா அழுகணும்? நாங்கள் தான் அவமானப்பட்டு நிற்கணும். ஏன்னா இந்த அருண் யாரு, இவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாமல நீ விரும்பியிருக்க. நாங்கள் தான் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது சீதா. இந்த அருணை கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக நீ சந்தோஷமாக வாழவே முடியாது. ஏன்னா என்னவோ நேர்மையாக தன்னுடைய வேலையை இந்த அருண் பார்க்குறதா சொன்னியே, அது எல்லாமே பொய் தான். என்ன அவமானப்படுத்த, ஏன் நான் டிரைவர் வேலை பார்க்கக்கூடாதுன்றதுக்காகவே செய்யாத தப்புக்கு நான் தப்பு செஞ்சேன்னு எல்லார் முன்னாடி என்னை தலகுனியை வச்சு என் காரையும் வாங்கிக்கிட்டு எவ்வளோ பெரிய வேலை செஞ்சாரு தெரியுமா? அப்படிலாம் பொய் சொல்லி ஏமாத்த போய் தான் இப்போ இந்த அருண் வேலை இல்லாமல் இருப்பாரே. அதுக்கு காரணமே நான் தான். என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டு வேலை இல்லாமல் இருக்காரு. இவர் நேர்மையாக இருந்திருந்தா இவருக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை வரப்போகுது வேலையில் அப்படின்னு சொல்லும்போது உடனே சீதாவும், என்ன அருண் இதெல்லாம்? என் மாமா சொல்கிறது உண்மையா? அப்போ யாரோ காரெல்லாம் எடுத்துகிட்டு பிரச்சனை செஞ்சதா சொன்னீங்களே, அப்போ அது என் மாமாவா? நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்துனது என் மாமாவா தானா? ஏன் அருண் இப்படி செஞ்சீங்க? என் மாமா எவ்வளோ நல்லவர்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே சீதாவும், நீ உன் மாமாவை பற்றி நல்ல விதமாக சொன்னாலும் அருணுக்கு புரியாது. ஏன்னா என் வீட்டுக்காரரை பார்க்குற இடத்துலலாம் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற இந்த அருண் திருந்தவே மாட்டார். அதனால தான் இப்போ கொஞ்ச நாள் வேலை இல்லாமையும் இருக்காரு அப்படின்னு அருணால் முத்துவுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்தது அப்படின்றத ரொம்ப தெளிவாக மீனா சொல்கிறாங்க. கண் கலங்கி நிற்கிறாங்க. இதை கேட்டுட்டு சீதாவும் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அக்காவும் மாமாவும் அருணை பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வாங்க. சீக்கிரமாகவே எனக்கு கல்யாணம் நல்லபடியாக முத்து மாமாவாலையும் என் அக்காவாலையும் நடக்கும்னு நினச்சேன். ஆனால் அருணை பற்றி முத்து மாமாவும் அக்காவும் சொல்கிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அப்போ அருண் பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்காரா? என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்காரா? அருண் உண்மையாகவே ரொம்ப நேர்மையாக வேலை செய்கிறவர்லாம் நினச்சேன். ஆனால் முத்து மாமாவோட வாழ்க்கையிலையும் அவரோட வேலையிலையும் இந்த அருணால் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் தானே இருந்திருக்கு அப்படின்னு சீதா என்ன முடிவெடுக்கன்னு தெரியாமல் கண் கலங்கி நிற்கிறாங்க. மீனாவும் முத்துவும் அருணை வெளுத்து வாங்குறாங்க. இங்கே மீனா இங்கே அருணை கேள்வி கேட்குறாங்க. இந்த சீதா என்னோட தங்கச்சின்னு தெரியாமல் சீதாவோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யலான்னு நினச்சி சீதாவை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? நீங்கள் நேர்மையாக வேலை செய்யலை அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் வேலையில் நீங்கள் நேர்மையாக இருந்திருந்தா பொய் சொல்லி என் வீட்டுக்காரரை அவமானப்படுத்தி அந்த கார் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு செஞ்சுருக்க மாட்டிங்களே. சொன்னது எல்லாமே பொய். அப்புறம் எங்கேருந்து நீங்கள் நேர்மையாக வேலை பார்க்குறது? சீதா, இந்த அருணை நம்பின அப்புறம் உன் வாழ்க்கையில் நீ என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. உனக்குன்னு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இந்த அருணை பேசாமல் மறந்துரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆனால் முத்துவால் அப்படி சொல்ல முடியல. என்ன செய்யனே தெரியாமல் இந்த சீதா ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல விஷயமா பேசுகிறதுக்காக கூப்பிட்ருக்கான்னு நினச்சேன். ஆனால் எங்களாலேயே சீதாவுக்கு இந்த கல்யாணம் நடக்காமல் நின்றுமோ, சீதா ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமையாதோ அப்படின்ற மாதிரி பதில் பேசாமல் முத்துவும் என்னதான் அருண் மேலே கோவம் இருந்தாலும் சீதாவுக்காக கண் கலங்கி நிற்கிறாரு முத்து. உடனே அருணும் இங்கே சீதா கிட்ட சொல்கிறாங்க, இந்த முத்து தான் உன் மாமான்னு எனக்கும் தெரியாது. ஆனால் முத்து மூலமாக எனக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. இப்போ நம்ம கல்யாணத்துலேயே பிரச்சனை வரும்னு நினைக்கல. இந்த முத்துவால் தான் எனக்கு அப்பப்போ வேலையில் பிரச்சனை வந்தது. ஏற்கனவே ஒரு வாரம் வேலைக்கு போகாமல் இருந்ததுக்கு காரணம் கூட மாமா முத்து தான். அவர் தான் தேடி பிரச்சனை செஞ்சுருக்காரு. நான் என்னைக்கும் தேடி போய் முத்து மாமாவுக்கு பிரச்சனை செய்யவே இல்லை. என்னை யாரும் புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, உன் அக்காவும் மாமாவும் என்னை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, நீ என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. என் வேலையில் எப்பயுமே நேர்மையாக தான் இருப்பேன்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ முத்துவோட விஷயத்தில் நான் செஞ்சது பெரிய தப்பு தான். உண்மையை மறைச்சிருக்கக்கூடாது. முத்துவுக்கு வேலைக்காக இந்த கார் கிடைக்கக்கூடாதுன்னு நான் நினச்சது தப்பு. அதுக்காகவும் உனக்காகவும் உன் அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் இந்த கல்யாணம் வேண்டான்னு உன் அக்காவுக்காகவும் மாமாவுக்காகவும் இப்படிலாம் ஒரு முடிவெடுத்துறது சீதா. நான் ரொம்ப நல்லவன் தான், உனக்கே தெரியும்ல. என் வீட்டுக்கு வந்திருக்க, என் அம்மா கிட்ட பேசியிருக்க, இன்னுமா என்னை பற்றி புரிஞ்சுக்கல? மற்றவங்க தப்பாக பேசினா நீ எனக்காக சப்போர்ட்டாக இருக்கணும் சீதா. இப்படி கண் கலங்கி நின்னா நீ என்னை சந்தேகப்படுறதுன்னு அர்த்தம் அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்காரு அருண். உடனே சீதாவும் முத்துவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் நேர்மையாக இருந்திருந்தா இவர் என் மாமான்னு தெரியலனாலும் நீங்கள் தப்பு செஞ்சுருக்கக்கூடாது, உண்மையை மறைச்சிருக்கக்கூடாது. காரில் பிரேக் இல்லைன்னு சொல்லி என் மாமாவை அவமானப்படுத்தியிருக்கக்கூடாது. எத்தனை நாள் என் அக்காவையும் என் மாமாவையும் அள வச்சுருப்பீங்க. அந்த கார் கிடைக்கலன்னு சொல்லி என் மாமா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாராம். என் அக்கா ஃபோனில் பேசி அவ்வளோ அழுதாங்க.
அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே. எத்தனை நாள் சவாரிக்கு போகாமல் சம்பாதிக்காமல் இருந்திருப்பாங்க. அடுத்தவங்க அவமானப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கீங்கல்ல. இப்போ நீங்கள் அவமானப்படுத்தின இந்த முத்து தான் என் மாமான்னு தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்குறேன்னு வேற சொல்கிறீங்க. இப்படிலாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் என் மாமா மாதிரி ரொம்ப நேர்மையாக இருக்கீங்க. யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க. ஏன் பொய் சொல்ல மாட்டீங்கன்றதுக்காக தான் உங்களை நான் விரும்பினேன். என் அக்காவுக்கும் மாமாவுக்கும் பிடிக்காத உங்களை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இப்போ கூட உங்கள் மேலே கோவத்தில் இருக்க முத்து மாமா என் முன்னாடியே உங்களை வெளுத்து வாங்கியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கீங்க. ஆனால் எனக்காக எல்லாரும் பொறுமையாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்போ கூட உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் பேசுகிறீங்க. என் மாமாவுக்கும் அக்காவுக்கும் நீங்கள் மதிக்காமல் மதிப்பும் தராமல் இத்தனை நாள் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சீங்க. இன்னமும் அவங்கள புரிஞ்சுக்காம இருக்கிற உங்கள் கூட நான் வாழ விரும்பவும் இல்லை. இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் என் மாமா மேலே உள்ள கோவத்தில் தானே காரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி செய்யாத தப்புக்கு பெரிய தப்பு செஞ்சதா அவமானப்படுத்துகிறீங்க. நான் உங்கள் கூட வாழ வந்தா என் அக்காவையும் மாமாவையும் நான் மதிக்காத மாதிரி ஆயிரும். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். என் அக்கா மாமாவோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அவங்க உங்களால் அவமானப்பட்டிருக்காங்க, தலை குனிஞ்சு நின்றுருக்காங்க. முதல்ல என் அக்கா கிட்டேயும் முத்து மாமா கிட்டேயும் மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேளுங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இனி நான் வருவேன்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. என் மாமா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் இப்படி ஏமாத்திட்டு இருந்தா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. நீங்கள் சரியாக வேலை செய்கிறதில்ல, நேர்மையாக இருக்கலன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. இதெல்லாம் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டேன். உங்களை விரும்புகிறேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். உங்களை பார்க்க என் அக்கா மாமான்னு இவங்களை வர வச்சிருக்கவும் மாட்டேன். முதல்ல என் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லையா அப்படின்னு சீதா ரொம்ப கோபமாக பேச, வேற வழி இல்லாமல் கண் கலங்கி நிற்கிற இங்கே அருண் எவ்வளவோ சீதா கிட்ட எடுத்து சொல்லியும் சீதா ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால இந்த சீதா தன்னுடைய அக்கா மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறா. ஆனால் நாம் சொல்ல வரதை கேட்கவும் மாட்டேங்கிறா. சீதா இருக்கிற கோவத்தில் இந்த கல்யாணமே வேண்டான்ற ஒரு முடிவில் வேற இருக்கா. என்ன செய்யன்னு தெரியல. இந்த முத்துவை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனால் முத்து செஞ்சது எதுவுமே சீதாவுக்கு தெரியாமல் நான் இப்போ செஞ்ச விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நான் என் வேலையில் நேர்மையாக இல்லை, முத்து மீனாவை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கேன் அப்படின்ற கோவத்தில் என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறா. வேற வழியே இல்லை. மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு எப்படியாவது சீதாவோட மனசை மாற்றணும். சீதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இந்த முத்து நல்லவரே இல்லைன்னு சீதாவுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இந்த முத்துவால் தான் வேலை இல்லாமல் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். எத்தனையோ முறை முத்து என்னை அவமானப்படுத்தியிருக்காரு. என்கிட்ட வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுருக்காரு. அதெல்லாம் நான் இப்போ சொன்னால் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி கண் கலங்கிக்கிட்டே இருக்கிற இங்கே சீதாவுக்காக கண் கலங்கி நிற்கிற அருண் யோசிக்கிறாரு. முத்துக்கிட்ட கொஞ்சம் கூட மன்னிப்பு கேட்க எண்ணமே இல்லாத இங்கே அருணும் இங்கே சீதாவுக்காக முத்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. முத்து, என்னை மன்னிச்சிருங்க. மீனாவோட தங்கச்சி சீதா ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் அவங்கக்கிட்ட நான் கல்யாணத்தை பற்றி பேசி கூட என் அக்கா மாமா வந்து முடிவெடுத்தாதான் நான் அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க. அதனால தான் சீதாவை எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு நிலைமையில் என்னை பற்றி சீதா கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லி மாட்டி விடுவீங்க, அதன் மூலமாக நான் தலை குனிஞ்சு நிற்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மீனாவோட அக்காவும் இங்கே நீங்களும் கண்டிப்பாக என்னை மன்னிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே என் அக்கா மாமா உங்களை பார்த்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாதான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு தன்னுடைய முடிவில் சீதா ரொம்பவே உறுதியாக இருந்ததுனால எனக்கும் வேறு வழி இல்லை. நான் செஞ்சதும் தப்பு தானே, அதனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கண் கலங்கி மன்னிப்பு கேட்குறாரு. நீங்களும் பிரச்சனை செஞ்சுருக்கீங்க, நானும் உங்களுக்கு கோவத்தில் பிரச்சனை செஞ்சுட்டேன். ஆனால் இந்த முறை காரில் பிரேக் பிடிக்கலன்னு தெரிஞ்சும் அந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சது என்னுடைய தப்பு தான். அதனால் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, வேலைக்கு போக முடியாத நிலைமை வந்திருக்கும், அவமானப்பட்டிருக்கீங்க என்னால். அதனால் நான் நேர்மையாகவே வேலை செய்யலைன்னு சீதா என்னை பற்றி தப்பாக நினைக்கிறா. கோவத்தில் அப்படி செஞ்சனே தவிர்த்து மற்றபடி உங்கள் மேலே இப்படிலாம் நான் செய்யணும், உங்களை அவமானப்படுத்தணும்னு என்றைக்கும் நினைக்கல முத்து. ஏதோ தெரியாமல் கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன். எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. சீதா எங்கள் வீட்டு மருமகளாக வரணும்னு என் அம்மா ஆசைப்பட்றாங்க. நானும் அதையே தான் விரும்புகிறேன். சீதா ரொம்ப நல்ல மனசோட நல்ல குணமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என் மேலே இருக்கிற கோவத்தில் ஏதாவது சொல்லி எங்களை பிரிச்சிடாதீங்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சீதா முடிவெடுத்துகிற மாதிரி நீங்களும் நினச்சிடாதீங்க. இனி என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் உங்களை எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கேன். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என்னையும் சீதாவையும் நீங்கள் தான் ஒன்று சேர்த்து வைக்கணும் முத்து அப்படின்னு இங்கே கண் கலங்கிக்கிட்டே மன்னிப்பு கேட்டு இப்படியெல்லாம் பேச கோவமாக இருந்த முத்து அப்படியே என்ன பேசனே தெரியாமல் நிற்கிறாரு. உடனே மீனாவும், பரவாயில்ல சீதா,
தான் செஞ்சது தப்புனாவது புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாருல இந்த அருண். அதுக்காகவே நாங்கள் இந்த பிரச்சனையை பெருசாக்கலை. நீயும் கோவப்படாத. அருண் ரொம்பவே நேர்மையான ஒரு ஆள் தான். என்ன கோவத்தில் தெரியாமல் இப்படி செஞ்சிட்டாரு. அதுக்குன்னு இந்த கல்யாணம் வேண்டான்னு எங்களுக்காக நீ இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டாம் சீதா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லைக்கா, எனக்கு மாமாவும் நீயும் தான் முக்கியம். எனக்கு இந்த அருணை இப்போ தானே தெரியும். ஆனால் சரியாக கூட தெரியாமல் தான் நான் இந்த அருணுக்கு சப்போர்ட் பண்ணி இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது பெரிய தப்பு. நீயும் மாமாவும் இப்போ வரப்போய் தான் இந்த அருண் எப்படிப்பட்டவர், தன்னுடைய வேலையில் நேர்மையே இல்லாமல் நம்ம மாமாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காருனே தெரிய வந்தது. எப்படிக்கா உங்களுக்கு பிரச்சனை செஞ்சால் இந்த அருணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மாமா என்னை மன்னிச்சிருங்க. நான் தெரியாமல் இந்த அருணை விரும்பிட்டேன் மாமா. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். எங்கள் குடும்பத்துக்காக நீங்களும் அக்காவும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களை விட இந்த அருண் எனக்கு முக்கியமே இல்லை மாமா. நீங்களே பார்த்து யாரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்களோ அப்படியே நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன். நான் அருணை விரும்பினதையே நான் மறந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லி அருண் மேலே தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட சீதா முத்து மீனாவை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி இப்படி பேசினதுனால இங்கே முத்து மீனா முன்னாடி அருண் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இப்படி சீதா தான் விரும்பினவரையே வேண்டான்னு சொல்லி எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினதுனால கண்டிப்பாக சீதாவுக்கு அருணையே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கோபம்லாம் குறைஞ்சி முத்துவும் இப்படி ஒரு முடிவெடுக்க இங்கே மீனாவும் முத்துவும் அருணை மன்னிக்கிறாங்க. அருணும் மன்னிப்பு கேட்டு நின்னதுனால இங்கே சீதாவுக்கும் அருணுக்கும் சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் முடிவெடுக்கிறாங்க. சீதா இப்படி பேசுனதுனால முத்து மெதுவாக சீதா கிட்ட பேசுகிறாங்க. சீதா, எனக்காக கல்யாணமே வேண்டாம், நான் விரும்பின அருணை மறந்துடுறேன்னு இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நானும் அருணை மன்னிக்கிறது தானே நல்லது. பெருசாக அருண் ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணல. அப்பப்போ நானும் பிரச்சனை செஞ்சுருக்கேன். அந்த கோவத்தில் அருண் இப்படி செஞ்சிட்டாரு. இப்போ என்னால் தானே அருண் வேலை இல்லாமல் இருக்காரு. அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல. இப்போ நான் நல்லா கார் ஓட்டுறேன், நல்லா சம்பாதிக்கிறேன். உன் அக்கா மீனாவை பார்த்துக்கக்கூடிய வருமானம் எனக்கு வருது. உன் அக்கா மீனா என் கூட இருக்கிற வரைக்கும் யாராலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீ இந்த அருண் கூட வாழ மாட்டேன்னு, இந்த கல்யாணமே வேண்டான்னு முடிவெடுக்கக்கூடாது சீதா. அருண் ரொம்ப நல்லவராக இருக்க போய் தான் என்கிட்டேயும் உன் அக்கா மீனா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு நிற்கிறாரு. அதுவும் உனக்காக. நீ இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமாவும் நீ தான் வேணும்னு முடிவெடுத்திருக்க அருணை வேண்டான்னு நீ சொல்லாத. உங்கள் 2 பேருக்கும் நானே கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன். இதை பற்றி சீக்கிரமாக உங்கள் அம்மா கிட்டேயும் பேசிட்டு என் வீட்லேயும் எல்லார்கிட்டேயும் பேசிட்டு கல்யாண ஏற்பாடை நான் செய்கிறேன் அப்படின்னு முத்து தன்னுடைய முடிவை இங்கே அருண் முன்னாடியும் சீதா முன்னாடியும் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத இங்கே சீதா சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் அருணுக்கு புரியுது, இந்த முத்து ரொம்பவே நல்லவர். நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சேன், அதெல்லாம் மன்னிச்சு சீதா என்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாகவே முத்துவை நான் தான் புரிஞ்சுக்காமல் பிரச்சனை செஞ்சு அவமானப்படுத்திட்டேன். அதுக்காக எத்தனை முறை வேணாலும் முத்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். எனக்கும் சீதாவுக்கும் நல்லபடியாக இந்த முத்து மீனாவால் கல்யாணம் நடந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரொம்ப சந்தோஷமாக சீதா கிட்ட பேசுகிறாரு அருண். உடனே சீதா சொல்கிறாங்க, என் மாமா மட்டும் இல்லை, வேறு யார் மேலே உள்ள கோபத்துலையும் இப்படியெல்லாம் பிரச்சனை செய்யாதீங்க. உங்கள் வேலையில் நீங்கள் நேர்மையாக இருந்தால் தான் நம்ம குடும்பமே நல்லாயிருக்கும். நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுனால தான் உங்களை விரும்பினேன். என் மாமா மாதிரியே நீங்கள் என் குடும்பத்தை பார்த்துப்பீங்கன்றதுக்காக தான் நான் உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். முத்து மாமாவே மனசு மாறி கோவம் இல்லாமல் நமக்கு உங்களை மன்னிச்சு நமக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலான்னு முடிவெடுத்துட்டாரு. அதனால் இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் இந்த கல்யாணத்துக்கு நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சீதா சொல்ல முத்து மீனா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே இங்கே வந்து அருணும் முத்துவால் சீதா மனசு மாறி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்ற சந்தோஷத்தில் இருக்க உடனே இங்கே சீதாவும், அக்கா ரொம்ப நன்றிக்கா, எப்படியோ மாமாவும் நீங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சீதா முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத அருண் கவனிக்கிறாரு. கண் கலங்கிக்கிட்டே இங்கே வந்து அருணும் முத்துவை தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாரு. இப்போ சீதா ரொம்ப சந்தோஷமாக என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் நீங்கள் தான் முத்து. நீங்கள் ரொம்ப நல்லவர். அதை புரிஞ்சுக்காமல் நான் தான் பிரச்சனை செஞ்சிட்டேன். உங்கள் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் முத்து. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் நீங்கள் என்னை கண்டிப்பாக மன்னிக்கணும். சீதா உங்களை பற்றி நல்ல விதமாக சொன்னப்போ கூட உங்களை பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் உங்கள் நல்ல மனசே எனக்கு புரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்க இங்கே முத்துவும் மீனாவும், எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் கல்யாணத்தை நாங்களே முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறோம். இனி எந்த பிரச்சனையை பற்றியும் நம்ம யோசிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்ததுனால முத்து மீனாவால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்க போகுதுன்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க சீதாவும் அருணும். முத்துவுக்கு அருண் மேலே என்னதான் கோபம் இருந்தாலும் சீதாவுக்காக தான் மனசெல்லாம் மாற்றிக்கிட்டு சீதாவோட கல்யாணத்தை நல்லபடியாக செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து.